ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் தூம் தூம் தூமாவதி டஹ டஹ ஸ்வாஹா. தூமாவத்யை வித்மஹே சம்ஹாரிண்யை தீமஹி தன்னோ தூமா பிரச்சோதயாத். தசமகா வித்யல்ல 7வது வித்யாவான தூமாவதியை தான் இப்போ பார்க்க போகிறோம். தூமாவதி யாருன்னா சாக்ஷாத் பார்வதி தேவி தான். ஒரு சமயம் மல்லன் மணி அப்படின்னு 2 அசுரர்களோட பார்வதி பரமேஸ்வரன் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வாங்கின வரம் என்னென்னா, அம்பாள் கிட்ட தக்க சமயத்தில் அம்பாள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு வரம் கொடுத்துருப்பா. அதுபடி பார்வதி தேவியே சிவபெருமானை எதிர்த்து போர் புரியக்கூடிய ஒரு நிலை வந்துடும். ஒரு கட்டத்தில் கோவமடைஞ்ச பார்வதி தேவி உக்கிரம் தாங்காமல் சிவபெருமானையே எடுத்து விழுங்கிடுறா. அப்படி விழுங்கி இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுது. அம்பாள் வந்து சிவனை விழுங்கிட்டதுனால உலகம் ஸ்தம்பிச்சு போய் தன்னோட சௌமாங்கல்யத்தெல்லாம் இழந்து விதவ கோலமாகி ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுறா. அதுக்கப்புறம் ஆத்திரம் தாங்காமல் அண்ட சராசரத்தையும் அம்பாள் வந்து விழுங்க ஆரம்பிச்சிடுறா. தேவாதி தேவர்கள்லேருந்து கோள்கள்லேருந்து எல்லா அண்டங்களையும் அம்பாள் விழுங்க ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்த ஸ்ரீமன் நாராயணன் அவன் தங்கையான பார்வதி தான் தூமாவதி, அவர்கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ தான் அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலையை உணர்ந்து சிவபெருமானை தனக்குள்ளே இருந்து வெளியில் கொண்டு வந்துடுறா. அப்படி உருவான ஒரு உருவம் தான் அம்பாள் தூமாவதியோட ஒரு ரூபம். பார்க்க வந்து விதவை கோலத்தில் இருப்பா. புகை வடிவமானவ, கருநிறம் கொண்டவ, நிழல் ரூபமானவ அம்பாள். அனைத்து தேவர்களுமே அம்பாளை வந்து அந்த நேரத்தில் வழிபட்டு அவளோட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. அம்பாளோட சாதகனுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்தியாலையும் எந்த ஒரு கெடுதலும் எப்பவும் நேராது. ஏன்னா அவ்வளோ ஒரு வல்லமை படைச்சவ தூமாவதி. அம்பாளோட உருவம் வந்து ஒரு வயசான ஒரு கிழவியோட ரூபத்தில் இருப்பா. விதவை கோலத்தில் கையில் முறம் வச்சிருப்பா. காகம்தான் அம்பாளுக்கு வாகனம். இது பார்க்க விசித்திரமாக இருந்தாலும் அம்பாள் வந்து எல்லா ஒரு விரக்தி தன்மையை உணர்த்துறா. இந்த உலகமே வந்து அழிஞ்சிட்டாலும் சூன்யத்தில் புகை மட்டும்தான் மிஞ்சும். அந்த புகை தான் அம்பாள் தூமாவதி. எல்லாமே எரிஞ்சு பஸ்மமானதுக்கப்புறம் அந்த எஞ்சிய ஒரு புகை இருக்கும். அந்த புகை தான் அம்பாள் வந்து தூமாவதி. தூமாவதியை பற்றி நிறைய சொல்லலாம். அம்பாளோட மந்திரம் பூஜைகள் எல்லாமே வந்து தந்திர சாஸ்திரத்தில் தான் இருக்குது. அம்பாள் வந்து ஒரு மாரண தேவதை. அம்பாளை வச்சு நிறைய வந்து பிரயோகம் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவ அம்பாள் தூமாவதி. அண்ட சராசரத்தையும் தனக்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைச்சவ தூமாவதி. அம்பாள் வந்து ஒரு விரக்தித்துவத்தோட அடையாளம். எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை, அந்த நிலையை குறிக்கிறதா அம்பாள். கடைசியாக எஞ்சுற ஒரு சக்தி, அந்த சக்தி தான் தூமாவதி. அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு குரூரமான ரூபம் இருந்தாலும் அம்பாள் வந்து ரொம்ப கருணையானவ. தந்திர பூஜைகளுக்கு தலைவி. அம்பாளை வந்து ஸ்மசானத்தில் தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஸ்மசானத்தில் அம்பாளுக்கு வந்து மது மாமிசம்லாம் படைச்சி வழிபாடு பண்ணும்போது அம்பாள் பிரத்யக்ஷமாவா. ஆனால் அம்பாளை வந்து உபாசனையாக பண்ணுறது ரொம்ப ஒரு உன்னதமான செயல் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது தான் அம்பாளோட உபாசனை. நிறைய அசுரர்களை தன்னோட கண் பார்வையிலேயே சுட்டரிச்சவ அம்பாள் தூமாவதி. தூமாவதியை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படி ஒரு வல்லமை படைச்சவ. அம்பாளுக்கு தனியாக ஆலயங்கள் எங்கேயும் கிடையாது. காமாக்கியா கோவிலில் ஒரு தனி சன்னதியில் இருக்கா. விதவ கோலத்தில் இருந்தாலும் தன்னை நம்பி வர்றவங்களுக்கு நிறைய வாரி கொடுக்குறவ, சௌமாங்கல்யத்தை கொடுக்குறதா அம்பாள் தூமாவதி. தூமாவதியை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பயங்கிறதே கிடையாது. இது எதிரிகளை வந்து ஸ்தம்பிக்க செஞ்சிருவா. புகை வடிவத்தில் போய் அம்பாள் வந்து எதிரிகளை நிலைகுலைய செஞ்சிருவா. அப்படி ஒரு சக்தி படைச்சவ தூமாவதி. அதனால் தூமாவதியை ஆராதனை பண்ணால் நமக்கு எதிரி பயமே கிடையாது. தூமாவதியை சரணடைவோம். ஸ்ரீமாத்ரே நமஹ. தூமாவதி நமோ நமஹ.